ஹலோ கைஸ், இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது என்னதான் ஃபைனல்ஸ் எல்லாம் நெருங்கிட்டு இருந்தாலும் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ் குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்னதான் ஈச் கண்டஸ்டன்ட் ரொம்பவே டஃப் பிளேயராக நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாலும் ஒரு கண்டஸ்டன்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அவங்க தான் டைட்டில் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக நிர்ணயம் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? ஸோ அந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கு பேசும் பொருளாக ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத அணிவகுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் செய்யணும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்களை போகலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்தவரையில் இதை 14th வீக் அப்படிங்கிறதுனால இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனாலும் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான சம்பவங்கள் அண்ட் சிறப்பான சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளும் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு, அவங்களுக்கும் அவங்க கற்றுக் கொடுக்குற மாதிரி இருந்தது. இதில் அர்ச்சனா அவர்கள் தான் அந்த டாஸ்க் புக்கையும் படிக்கிறாங்க. அண்ட் அவங்க தான் பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த குவாலிட்டியை நான் லைஃப் ஃபுல்லாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த 2024 மட்டும் இல்லை, இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த குவாலிட்டிஸை நான் கொண்டு போயிட்டு என்னோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா அவர்கள் சொல்கிறாங்க. அதை தாண்டி செப்பரேட்டாகவும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறாங்க. அதில் தினேஷ் அவர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் எந்த அளவுக்கு கீழே தள்ளி போனாலும், கீழேயே விழுந்துட்டாலும் அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து நம்மளோட லைஃப் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இவர் எல்லா விஷயங்களும் பண்ணுறாருல, அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு பால் கீழே விழுந்தால் திரும்பி மேலே வரும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு விஷயத்தை நான் தினேஷ் கிட்ட கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அர்ச்சனா அவர்கள் தினேஷ்க்கு புகழ்ந்து ஒரு ரொம்பவே பாசிட்டிவான ஒரு திங்க்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு இந்த வீட்டுக்குள்ளே என்ன வேணால் கலவரங்கள் நடக்கட்டும், எதனா நடக்கட்டும், ஆனால் அவருக்கு மிகப்பெரிய அளவில் பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிளை அவரே நினச்சிக்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, உங்களை நீங்களே ரொம்பவே லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தாங்க விஷ்ணுவுக்கு. அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அக்செப்டபுளாக இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் விசித்ரா மேம். ஓகேங்களா, விசித்ரா மேமோட முகம் அப்படிங்கிறது அர்ச்சனா பேசும்போது ஒரு மாதிரி இருந்தது. ஓகேங்களா, நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக போய் ஹாட்ஸ்டாரில் திரும்பி ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். பட் அதில் ஒரு விஷயம் சூப்பராக சொல்லியிருந்தாங்க அர்ச்சனா. அது என்னென்னா, ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படிங்கிறத இந்த மேடமை பார்த்து தான் நான் கற்றுக்கிறேன். ஏன்னா இந்த வயசில் இவ்வளோ பவுன்ஸ் பேக் பண்ணி இவ்வளோ பிரச்சனைகளை சால்வ் பண்ணி இந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கான்ஃபிடென்ட் அது. அதனால ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான காம்ப்ளிமெண்ட் விசித்ரா மேடம்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ விசித்ரா மேம் நம்ம திட்டுறோம், எல்லாமே பண்ணுறோம், அதெல்லாம் வேறு விஷயம். பட் ஆஸ் அ உமனாக அது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏஜ் ஃபேக்டரை வச்சு பார்க்கும்போது எத்தனையோ பெண்கள் வாயை திறந்து கூட பேச முடியாத நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் இவங்களுடைய ஹெர்லி லைஃப் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. அதுலேருந்து கடந்து ஒரு லைஃப்பை மெயின்டைன் பண்ணி ஒரு மேரேஜ் பண்ணி குழந்தைங்களை பெற்றெடுத்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல தாய், சிறந்த தாயாக விளங்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அப்படியே கீழே இருந்த ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படியே ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு பெரிய அளவில் வருது அப்படின்னா அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை விசித்ரா மேம் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அர்ச்சனா அவர்கள் சொன்னாங்க அழகாக. அதுக்கடுத்தான் நம்மளோட விஷ்ணு பேசினார். அவர் பேசினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பிரச்சனைகள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம பவுன்ஸ் பேக் பண்ணியிருப்பீங்க நீங்கள் எல்லாமே. ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் பண்ணுறது தான். ஸோ அதை நான் தொடர்ந்து என் லைஃப் ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தினேஷ் அவர் தான் அவங்க சூப்பரான பாயிண்ட் சொன்னார். அண்டு உங்களுக்கும் அது ஏற்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ மீடியா பர்சன்களுக்கு மட்டும்தான் இந்த விமர்சனம் ரிவ்யூ அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம சாதாரணமான வாழ்க்கையில் எத்தனையோ விமர்சனங்களை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போதோ இல்லை நல்ல வேலை செய்யும்போதோ இல்லை நல்லா படிச்சுட்டு குறைவான வேலைகள் செய்யும்போதோ இல்லை வீட்டிலேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாயிருப்பீங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொருத்தரும் உங்களை பற்றி பேச வேண்டிய
அவசியங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல க்ரியேட் ஆகியிருந்திருக்கும். அவங்க பேசவும் செஞ்சுருந்துருப்பாங்க. ஸோ அதனால் அந்த விமர்சனம் அப்படிங்கிறது வந்து உங்களை வந்து கீழே அடி மட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏப்பா இதெல்லாம் உனக்கு எதுக்கு, இதெல்லாம் ஏன் செஞ்சிட்ருக்க, ஏன் நீ வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிற, அமைதியாக இன்ஜினியரிங் படிச்சுட்டு போய் வேலையை பார்க்க வேண்டியது தானே, அங்கே ஒரு 30,000 சம்பளம் கொடுக்குறான், நீ ஏன் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிட்ருக்க, அங்கே வந்து 50,000 சம்பளம் கொடுக்குறான், நீ ஏன் வந்து இந்த ஒரு பிஸ்னஸை பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டீக்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் இருப்பாங்க. ஒன்று, விமர்சனம் பண்ணுறதுக்கு இன்னும் அதிகமான ஆட்கள் இருப்பாங்க. இவெல்லாம் உருப்பிடுவானா, ஏண்டா நல்ல வேலையை விட்டு போய் இங்கே வந்து உட்காந்துட்ருக்க, நீ எல்லாம் உருப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து வேலிடான பாயிண்ட் தினேஷ் வந்து சொல்லியிருந்தாரு. உன்னை பற்றி யார் என்ன சொன்னால் என்ன, ஓகேங்களா, இந்த காதில் வாங்கினதை அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இரு அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. ஸோ இது விமர்சனம் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். பேக்கேஜஸோட நம்ம அவங்க இப்படி திட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம வந்து பேக்கேஜஸை வந்து தூக்கிட்டு நம்ம திரிஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வளரவே முடியாது. விமர்சனத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், பட் அது எது சரியான விமர்சனம் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ உங்களோட பர்சனல் லைஃப்லேயும் விமர்சனம் அப்படிங்கிறது வந்து உங்கள் அம்மாவால் இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பாவால் இருக்கலாம். ஏன்னா உங்கள் அப்பா போட்டு அடிச்சிருக்கலாம் உங்களை, நீ வந்து ஒழுங்காக படிக்கல, இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ளே, இல்லை உங்களோட லவ்வர்ஸ் கூட, இல்லை ஏதோ ஒரு மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விமர்சனம் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. குறிப்பாக வந்து பக்கத்து வீட்டுக்காரு, சொந்தக்காரங்கிட்ட. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. விமர்சனத்தை இந்த காதில் வாங்கி அந்த காதில் வந்து விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கேட்காமல் இருக்கிறதே நல்லது தான், ஓகேங்களா. ஸோ இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் வந்து நடக்குது. மணி, விஷ்ணு, தினேஷ் இவங்களுக்குள்ளே என்ன டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னா, பணப்பொட்டியை யார் எடுப்பாங்க, விசித்ரா மேம் எடுக்கிற மாதிரி ஒரு சிந்தனை வந்து சொல்லுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நேற்றுக்கு நடந்த விஷயம் வந்து அந்த மாதிரி. என்னோடய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசும்போது நான் அமைதியாக இருந்துட்டேன், அதுக்கு நான் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணல. அது அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பொட்டியை எடுத்தாலே வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை. அதே மாதிரி மாயாவும் வந்து சொல்லிட்டு போச்சு, அவங்க வந்து பொட்டி எடுக்கிற மாதிரி இருக்காங்க, அவங்க வந்து சீஸ் கிவ் அப் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஒருவேளை அப்படி எடுக்கிற மாதிரி அவங்க முடிவில் இருந்தாங்க அப்படின்னா சும்மா இருக்காதீங்க, ஏற்றி விடுங்க நல்லா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூவாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். அவங்க வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க, கரெக்டு தான். ஸோ அந்த லேடி பேசுகிறதும் வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸு, நெகட்டிவான பர்சனல் லைஃப்பெல்லாம் வந்து பேசுகிறது, அதுவும் தவறுனா இதுவும் தவறு தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பட் அதுக்கு ஒரு லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. நம்ம தப்பாக பேசுகிறதுன்னு ஒன்று, நம்ம கொலை பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொன்று. கெட்ட வார்த்தையிலே ஒரு சாதாரணமான கெட்ட வார்த்தைகள் இருக்கும், அண்ட் ரொம்பவே ஆக்ரோஷமான கெட்ட வார்த்தைகள் வந்து இருக்கும். ஸோ சாதாரணமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போது அது வந்து பெருசாக தெரியாது. பட் அதே வந்து கொஞ்சம் ஹார்ஸான வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்ககிட்ட யூஸ் பண்ணும்போது அதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்படி தான் அளவுகோலை வச்சு தான் வந்து பார்க்கணும். தினேஷ் பண்ணுறது ஒரு 10% அப்படின்னா விசித்ரா பண்ணுறது 99.1% வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து விசித்ராவுக்கு தான் வந்து போயிட்டுருக்கு. இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல்லே வந்து ஓட்டிங் அனலைசஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து விசித்ராவோட ஓட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 4வது பொசிஷனில் வந்து இருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. எப்பயுமே அவங்க அடித்து தும்சம் பண்ணி செகண்ட் பொசிஷன் கம்பல்சரி வந்து இருப்பாங்க. அர்ச்சனா ஒரு வேளை நாமினேஷன் இருந்தாங்கன்னா, இல்லை நாமினேஷனில் வந்து அர்ச்சனா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விசித்ரா தான் நம்பர் 1 பொசிஷன் வந்து இருப்பாங்க. பட் இந்த வாரத்தில் அதுவும் ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் ஆகிற வார்த்தைகள் ஒரு சில வாரங்களில் விசித்ரா மேம் வந்து இப்போ 4th பொசிஷன் வந்து போயிருக்காங்க. ரைட் வே சி வில் பி டிசைடட் டு டேக் எ மணி அப்படிங்கிறதுல எந்த விதமான இதுவும் கிடையாது, டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக அவங்க எடுத்தாலையும் நல்லது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் சரியும் கூட. 3வது விஷயம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி எபிசோட்லேயே. விச்சு மேடம் அண்ட் பூர்ணிமா இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது விச்சு மேடம் வந்து சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து எப்படி காப்பாற்றப்படுறாங்க, எப்படி சேவ் ஆகுறாங்கன்னு எனக்கு வந்து தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னா, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சேவ் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விச்சு மேடம் வந்து சொல்கிறாங்க. இவங்களோட கேரக்டரே வந்து சரியில்லை, இவங்களெல்லாம் எதுக்கு சேவ் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டம் அவங்களுக்குள்ளே வந்து இருக்குது. ஸோ மக்கள் அப்படி கிடையாது. ஏன்னா விசித்ராவுக்கு ஒரு சம ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தினேஷ்க்கும் சம் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க. அதே மாதிரி தான் அர்ச்சனாவுக்கு இருக்காங்க, மாயாவுக்கும் இருக்காங்க, பூர்ணிமாவுக்கும் இருக்காங்க, ஏன் விக்ரமுக்கு கூட வந்து இருந்தாங்கங்க. ஸோ அந்த மாதிரி
மக்கள் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த வந்து பார்ப்பாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா? அவங்களோட கேரக்டர் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா? அப்படிங்கிறத பத்தி தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ, அதனால வோட்டிங்ஸ் வந்து மாறும். அர்ச்சனாவ பிடிச்சவங்க சில பேர் இருப்பாங்க. பிடிக்காதவங்க நெறைய பேர் கூட இருக்கலாம். அதே மாரி மாயாவ பிடிச்சவங்க குறைவா இருக்கலாம். பிடிக்காதவங்க நெறைய பேர் கூட வந்து இருக்கலாம். ஸோ, அந்த மாதிரி அவங்கவங்களுடைய கண்ணோட்டத்தில இது அவங்க சரியா பண்ணியிருக்காங்க, இது அவங்க தவறா பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம சப்போர்ட் குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் மூலியமா தான் மக்கள் வந்து டிசைட் பண்றாங்க. ஸோ, அதனால யாருக்குமே சப்போர்ட் இல்ல அப்படின்லாம் கிடையாது. அந்த சப்போர்ட் எவ்வளோ லெவல் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ அர்ச்சனா டாப்ல இருக்காங்க வோட்டிங்ல அப்படின்னா, அவங்களுக்கு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். மாயா கீழ இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து வோட்டிங்ஸ்ல கம்மி மட்டும் இல்ல, மக்களோட ஆதரவும் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ, இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு இருக்காங்க விசித்ரா. ஓகேங்களா? ஸோ, அதுலயும் சில பேர்லாம் எப்படி தான் சேவ் ஆகுறாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியல. அதே மாரி என்னதான் நம்மகிட்ட நல்ல கேரக்டர் இருந்தாலும், இல்ல நெகட்டிவா இருந்தாலும் கூட, வோட்டிங் வோட்டிங் பண்றதுக்குன்னு ஆட்கள் வந்து வேணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க பேட் பீப்பிளா இருந்தா கூட உங்களுக்கு வந்து வோட்டிங்ஸ் வந்து வரும். அதே மாரி நீங்க வின் ஆகவும் செய்வீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா மேடம் வந்து சொல்றாங்க. அதுக்கு நம்ம பூர்ணிமா அவர்கள் சூப்பரா கிளாரிட்டி குடுத்தாங்க. என்ன கிளாரிட்டி குடுத்தாங்க அப்படின்னா, நீங்க லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா, இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஆக்சுவலா ஆடியன்ஸ் வந்து டிசைடட் ஓகேங்களா? ஒருவேளை லாஸ்ட் சீசன்ல பார்த்த ஆடியன்ஸ் வந்து இந்த சீசனும் பிக் பாஸ் பார்த்தாங்க அப்படின்னா, லாஸ்ட் சீசன்ல யார லைக் பண்ணாங்களோ, அதே கேரக்டர் வந்து யாருகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைட்டில் வின்னர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அண்ட் ஓட்டும் போடுவாங்க, ஹோப்பும் பண்ணுவாங்க. ஆனா, இப்ப அந்த ரசிகர்கள் வந்து மாறுறாங்க. வேற செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து வராங்க. ஒரு வேளை லாஸ்ட் சீசன்ல பார்த்தவங்க யாருமே இந்த சீசன்ல பெருசா பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில, அப்போ வந்து அந்த டெசிஷன் வந்து மாறும். ஓகே, இவங்க இந்த கேரக்டர் வேண்டாம். இந்த கேரக்டருக்கு வந்து நம்ம குடுக்கலாம். அப்படிங்கிற மாரி டிசைட் பண்ணுவாங்க சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ல. இத தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டோமேக்ஸ் கேம் ஒண்ணு இருக்குல்ல. அந்த கேம் வரும்போதே எனக்கு வந்து டிசைட் ஆயிடுச்சு. அர்ச்சனா தான் வந்து வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அது ஒரு சாதாரணமான ஒரு கேம். அவங்களுக்கு வந்து அதிகப்படியான ரசிகர்கள் வந்து இருக்கிறதுனால தான், அந்த ஒரு சாதாரணமான கேமில் கூட நம்ம தலைவர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி வந்து ஓட்டிங்ஸ் வந்து போடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி டவுட் எனக்கு வந்து இருக்குது. ஏன்னா அவங்க ரவீனா கூட சேர்ந்து ஆடும்போதும் அவ்வளோ வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது, அவ்வளோ வந்து இது கிடையாது. அதே மாதிரி ரவீனாவை செப்பரேட்டாக பார்க்கும்போது அப்படி இல்லை, தினேஷோட வந்து பார்க்கும்போது அவ்வளோ இல்லை. பட் அர்ச்சனா வந்து தனி ஒரு டீமில் வந்து இருக்கும்போது அர்ச்சனாவோட டீமுக்கு மட்டும் சம்மந்தமே இல்லாமல் அதிகப்படியான வாக்குகள் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி மக்கள் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, யாராவது டிசைட் பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அடித்து தும்சா பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனாவுக்கும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச்சு மேடமோட காதுலையும் இதை வந்து ஓதி விட்டாங்க. 1. 2வது பூர்ணிமாவுக்கு அர்த்தம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? என்னதான் நடக்குது இந்த வீட்டுக்குள்ள, அதே மாதிரி யார் டைட்டில் வின் பண்ண போறா, யாருக்கு வந்து ஹோப் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதன் காரணமாக பிரச்சனை என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் வந்து அந்த பணப்போட்டியை வந்து வைக்க போகிறாங்கல்ல, இந்த பணப்போட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச்சு மேடமும் வந்து பயங்கரமாக காம்படிஷனாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் பூர்ணிமா அவர்களும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் மாயாவும் சொல்லிட்டாங்க, நான் பணப்பொட்டி எடுக்கிறேன், ஒருவேளை 10 லட்சத்துக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நான் எடுக்குவேன், நீங்கள் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டரும் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் காம்படிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக வந்து ஏறிட்டு போயிட்டே இருக்க போகுது. அண்ட் விச்சி மேம் அவங்க வந்து ஒரு மனதோட புகழ்ந்தாங்களா இல்லை நல்லாவே வந்து புகழ்ந்தாங்களா அப்படின்னு தெரில. அர்ச்சனாவுக்கு வந்து நல்லா தெரியும் எந்த இடத்துல எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து பேசணும், யாருக்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரியும். அதே மாதிரி ஒரே ஒரு வாரம் மட்டும் அவளுக்கு நெகட்டிவாக போச்சு, அதை இமீடியட்டாக வந்து சேஞ்ச் பண்ணா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணுற லெவலுக்கு அது போயிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி விசித்ரா மேடம் வந்து சொன்னாங்க. இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா சொல்லும்போது, அதுக்கு விச்சு மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, லெட்டர் வின், அவள் வந்து வின் பண்ணட்டும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் எந்த இடத்துல என்னென்ன பேசணும், எந்தெந்த இடத்துல வந்து பேசக்கூடாது, எந்த இடத்துல வந்து கேள்விகள் வந்து ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் பிக் பாஸ்க்குள்ளே வந்து வரணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா சொல்லியிருப்பாங்க. அவங்க செம்மையாக ஹோம் ஒர்க் வந்து பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. எல்லா சீசன்லையும் வந்து பார்த்துருக்காங்க. எந்த இடத்துல கைத்தட்டல்கள் கிடைக்கும், எந்த இடத்துல வந்து அமைதியாக இருக்கணும், எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல வேலிடான பாயிண்ட் வந்து பேசணும் அப்படிங்கிறதுலாம் கிளியராக தெரிஞ்சு வச்சுட்ருக்காங்க. குறிப்பாக வீக்கெண்ட் ஆனாக்கா அவங்களோட பாயிண்ட்ஸ்லாம் தெரிக்கிற மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பூர்ணிமா அவர்கள் வந்து ஒரு மனதோடு வந்து புகழ்ந்திருந்தாங்க. ஸோ ஓகே கைஸ்,
இதுதான் பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, சுவாரஸ்யமா நடந்த விஷயங்கள். ஸோ இது மூலியமா ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் போச்சு அப்டின்னா, கண்டிப்பா பயங்கரமா இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வந்து 4 பேர் போயிருந்தாங்க. பாய்ஸே வந்து போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பல்ப் குடுத்தாரு பிக் பாஸ் அவர்கள். அதுக்கப்புறம் என்ன செலப்ரேஷன்ஸ் தான். ஓகேங்களா? செலப்ரேஷன்ஸ் அப்பப்போ வந்து குக்கீஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. செலப்ரேஷன் மோடெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும், பேசும் பொருளாகவும் இருந்த சில விஷயங்கள பத்தி மட்டும் நான் இப்ப வந்து பேசியிருக்கேன். ஸோ கண்டிப்பா இது வந்து மிகப்பெரிய நல்லதா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு வியூ பாயிண்ட் வந்து வச்சிருப்பீங்க. அது வந்து சேஞ்ச் ஆகறதுக்கோ, இல்ல அதில இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கிளாரிட்டி ஆகறதுக்கோ, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் மட்டும் போட மறந்துறாதீங்க. லைக்க போட்டுருங்க தயவுசெய்து. அப்பதான் நெறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்டேஷனா வந்து போகும். ஸோ உங்களுக்கு ஏதேனும் டவுட்கள் இருந்தால், உங்களோட கிளாரிட்டி வேறு ஏதேனும் இருந்தாக்கா, அத வந்து நீங்க கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. ஸோ இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.